ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் நல்ல மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகினதுக்காக எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிக்கொள்கிறதோடு வாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் பாபத் கறி ஒன்று செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு காட்டல. நான் இது செய்ய போக்கலே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு குடல் பாபத் 1.5 கிலோ எடுத்து அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ப்ரெஷர் குக்கர் ஒன்றில் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே புளி கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். புளியையும் போட்டுட்டு அதுக்கே நான் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு மிச்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். என்னென்ன பாபத்தாலையும் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் மிச்சம் தண்ணி ஊற்றாமல் கணக்காக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி எங்களோட பாபத் கொஞ்சம் வெந்து வாரத்துக்கு ஒரு 4-5 விசிலுக்கு இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 4-5 விசிலுக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட பாபத் கறியை எப்படி செஞ்சுக்கொள்கிறேன். 5 விசிலுக்கு பிறகு வாங்க என்னோட பாபத்தை பிடிக்குதுன்னு பார்ப்போம். சிலவங்க குடல் பெருசாக வெட்டுவாங்க, சிலவங்க குடல் பெருசாக வெட்டி தின்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அது மாதிரி தான் எங்கள் ரோட்லேயும் பெருசாக குடலை வெட்டினா அவ்வளோ விருப்பமாக தின்ன மாட்டாங்க. அதனால் நான் சின்னதாக வெட்டிக்கிறேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் குடலை பெருசாக வெட்டினீங்கன்னா இன்னும் நல்ல சுருண்டு இதாகவே நல்ல பசந்தாகவும் வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட பாபத் நல்லா வெந்து இருக்குது. நாங்கள் இப்போ பாபத் கறி எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். பாபத் கறியை செஞ்சுக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு சட்டி ஹீட்டாகவே கொண்டு வரப்போக்கில் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட்டாகவே கொண்டு வரப்போக்கில் அதுக்கே கருவேப்பட்டை கொஞ்சமும் 4-5 ஏலக்காவும் தட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே உளுவரிசி 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் நச்சரமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமும் ரொம்ப 2 துண்டும் போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கொஞ்சம் சோட்டை பண்ணிக்கொள்ளணும். இதெல்லாம் கொஞ்சம் சோட்டையாகி கொண்டு வரப்போக்கில் அதுக்கே பெரிய வெங்காயம் ஒரு காய் எடுத்து எப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். வெங்காயத்தையும் போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயமெல்லாம் சோட்டையாகி வரும் வரைக்கும் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் எல்லாம் நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி இதுக்கும் சோட்டையாகி கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே பச்சை கொச்சிக்காய் 2 எடுத்து இப்படி நடுவால் வெட்டி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். பெரிய தக்காளி ஒன்று எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வசங்கி வரத்துக்கு 3 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் ஆல்ரெடி நாங்கள் பாயில் பண்ணி வச்ச எங்களோட பாபத்தில் தண்ணி இல்லாமல் பாபத் கறியை மட்டும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நச்சிரந்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மசாலாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த கறியோடு மிக்ஸ் ஆகி வரத்துக்கு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் பாபத்தை வச்சு தண்ணியால் கொஞ்சமாக ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். பாபத்தை வச்சு தண்ணியை ஊற்றி இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 2-3 நிமிஷம் இதுக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் குடல் பாபத்தை வச்சு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி பாபத்தை வச்சு தண்ணியால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களோட கிரேவியை கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கொள்ளணும். இதுக்கு மிச்சம் தண்ணி ஒருமிக்க ஊற்றிக்கொள்ள வேணும். என்னென்னா மிச்சம் தண்ணியை ஊற்றினா கிரேவி மிச்சம் தண்ணியாட்டம் வரப்பாக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பாபத் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி எங்களுக்கு திக்காக செஞ்சு கொள்றதுக்கு இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 டிப்புக்கு பாபத் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதுக்கு குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இதுக்கு கிரேவி எவ்வளோ தேவைன்றதை பொறுத்து உங்களுக்கு பாபத்தை வச்சு தண்ணியை ஊற்றி எடுத்துக்கொள்ளிடலும். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கூடியாகணுமே நினைக்குதுண்டா பாபத்தை வச்சு தண்ணி கொஞ்சம் கூடியாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லமே நினைக்குதுண்டா பாபத்தை வச்சு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி குக் பண்ணி எடுத்துக்கொள்ளிடலும். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பாபத் கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட கிரேவி எல்லாம் நல்லா திக்காக வந்திருக்குது. எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட பாபத் கறி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களை இந்த பாபத் கறி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.